கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் செம்பா கோதுமை ஒரு 16 ஹார்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சு, தண்ணி சேர்த்து மிக்ஸியில அரைச்சு, ஒரு ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி, பால் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து மாவை புளிக்க வச்சுலாம் பண்ணல. ஸோ நான் இதில எவ்வளோ தண்ணி இருக்கோ, அப்படியே அந்த பாலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். 3 கப் பால் இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு 1 1/2 கப் சுகர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பனக்கற்கண்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணேன். இத நல்லா அரைச்சுட்டு, நம்ம வந்து ஒரு பேன்ல இது போட்டுட்டு, தண்ணி சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய அழுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பால் வந்து நான் தண்ணியோட தான் சேர்த்தேன். ஏன்னா தண்ணி செப்பரேட் பண்ணல. நான் புளிக்கலாம் வைக்கல. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே திக் ஆகும். ஸோ நான் நெறைய கீ யூஸ் பண்ணல. இது நெறைய கீ எடுக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே கீ சேர்த்து குக் பண்ணாலே குக் ஆயிடும். இது வந்து நான் பனக்கற்கண்டுல பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து சுகர்ல பண்ணேன். சுகர சேர்த்துட்டு, சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பால ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். டீ வந்து கம்மியா தான் யூஸ் பண்ணேன். ஆனா கலருக்கு வந்து சுகர கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ இதுதான் அது. நான் வந்து இது ஒரு 4, 5 இயர்ஸ் பிஃபோர் பண்ணது.